வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வில்சன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுறங்களுக்கும் என்னோட நன்றிகள். அப்புறம் மக்களே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் இருந்தேன். என்னடானா, நான் வந்து ஒரு கம்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அது வந்து எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை வச்சு நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓனாக கம்போஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சாங்கில் இருந்து வேறு மியூசிக்கை வச்சு அப்படி நீங்கள் கம்போஸ் பண்ணி பழகலாம். அது வந்து எவ்வளோ வருதுன்னா 325 வருதுங்க. லைஃப் டைம்ஸ் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்டேட்டும் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ சாம்பிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்குரிய டுட்டோரியலும் யூடியூப்பில் நிறையா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்னதாக டியூன் போட்டேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதனால் வந்து அதை போட்டேன். பேக்ரவுண்டில் அந்த மியூசிக்கை போடுறேன். நீங்கள் வந்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே மக்களே, அப்புறம் வந்து புதுசாக பார்த்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளே, இன்றைக்கி நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணியாச்சுப்பா. 7 மணிக்கு லாகின் பண்ணதும் ஒரு நம்மளுக்கு எப்பயும் போல் 20 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டர் இருந்துச்சு. கரெக்டாக 7:20க்கு ஆர்டர் இருந்துச்சுங்க. இப்போ அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். சங்கீதாவில் தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நேற்றும் சங்கீதாவில் தான் ஃபஸ்ட் ஆர்டர், இன்றைக்கும் சங்கீதாவில் தான் ஃபஸ்ட் ஆர்டர். இது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 52 ரூபா ப்ளஸ் 11 ரூபா ஏதோ சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க. என்ன தெரியல, மழையே பெய்யல, ஆனால் சர்டிஃபிகேட் இடம் இருக்குது 11 ரூபா. இல்லை காலையில் பார்த்தா அமௌண்ட்டு அப்படி போடுவாங்களா என்னன்னு தெரியல. அண்ணா 2091 தேங்க்யூ. guys, கரெக்டாக மணி 9 மணி ஆச்சுப்பா. நம்மளுக்கு இப்போ தான் 2வது ஆர்டரே வருது. 7 மணிலேருந்து ஒரு ஆர்டரை பார்த்து அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. நான் வந்துக்கிட்டே இருந்தேங்க, இடையில நிப்பாட்டி டீ சாப்பிட்டேன். அப்போ கூட ஆர்டர் வரல. என்ன பண்ணுறது, இதுதான் 2வது ஆர்டரு. நேற்று கூட நல்லா இருந்துச்சு, டக்கு டக்குன்னு ஆர்டர் இருந்துச்சு. இன்றைக்கி 2வது ஆர்டரோட லேட் பண்ணி விட்டானுங்க. வெயிட்டிங் டைம் 11 நிமிஷம் போட்டுருக்காங்க. அண்ணா 5009 7726. இரவுலே ஒரு வழியாக நமக்கு 3வது ஆர்டர் போட்டாங்க. அது எத்தனை மணிக்கு போட்டாங்க தெரியுமா? 11 மணிக்கு போட்டாங்க என் 3வது ஆர்டரு. நம்ம வந்து 2வது ஆர்டர் சங்கீதாவில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு போய் கொடுத்தாச்சு, வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு சங்கீதாவில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டரே வரலங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம போய் ரூமுக்கு போவோம், ரூமில் போய் உட்காந்துருப்போம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் கோப்ராவுக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேங்க. 11 மணிக்கு ஆர்டர் இருந்துச்சு. இப்போ அதை தான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க. 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு இன்னும் போய்கிட்டு இருக்கேங்க. 1/4 மணி நேரமாக அந்த ஏரியாவில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. என்னடான்னு பார்த்தா ரோடு குண்டும் குழியுமா கிடக்கா அங்கங்கே. அதனால் வண்டியெல்லாம் ரொம்ப மெதுவாக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. இது என்னைக்கு போய் நான் என்னைக்கு கஸ்டமர்கிட்ட போய் கொடுக்குறது? விமான நிலையம் கிண்டி வடபழனி கத்திப்பாடுறாவா? கத்திப்பாடுறானா நம்மளை ஒரு வேளை கத்த சொல்கிறாங்களோ? கத்திப்பாரா இல்லாமா ஊருக்கு? கத்திப்பாடுறா டே, கத்திப்பாடுறா. நீ வேணா கிண்டி வழியாக வந்து கத்திப்பாடுறான்ற மாதிரி இருக்குது. ஹலோ ஹலோ சார், ஜொமாட்டோ சார், உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். கைஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. இந்த ஆர்டருக்கும் 62 ரூபா தான் போட்டாங்க.
ஸோ மொத்தமாகவே 3 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். எவ்வளோன்னா 214 ரூபா. மணி வந்து 11 ஆக போகுதுங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப டல்லாக தான் இருக்குது. வர வழியில் ரொம்ப டிராஃபிக் வேறுங்க, ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருந்துச்சா, அதனால தான் வண்டி அப்படியே மெதுவாக போய்கிட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி பாலம் வேலை பார்க்குறாங்கன்னா ரோட்டையாச்சும் நல்லா போடலாம்லங்க, இப்படி பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப டிராஃபிக்கே. ஆனால் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிறோம், அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிடுச்சு. சென்னையில் வந்து நம்ம எப்பயும் ஈவினிங் தான் டிராஃபிக் அதிகமாகும், அதாவது 6 மணிக்கு மேலே. இன்றைக்கி வந்து அவ்வளோதான். இன்றைக்கி இந்த டிராஃபிக்லேயே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போயிடுச்சுங்க, டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே மக்களே, நான் வந்து அடுத்த ஆர்டர் வந்து ஜோனுக்குள்ளே தான் போகணும். போயிட்டு அடுத்த ஆர்டரில் அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் கரெக்டாக இப்போ மணி வந்து 3:30 ஆச்சுப்பா. இப்போ தான் நான் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தேங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டல்லு தாங்க, ரொம்ப மோசம். 420 ரூபா தான் பார்த்துருக்கேன் இது வரைக்குமே. காலைல 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த புரட்டாசி மாதம் புரட்டி போட ஆரம்பிச்சிருச்சுங்க. காலையில் இன்றைக்கி வந்து 7 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சு. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும் 2 ஆர்டரு. அதுக்கப்புறம் வந்து 11 to 12 ஒரு ஆர்டரு. அப்படியே வந்து 3 மணி வரைக்கும், அதாவது 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 2 ஆர்டர் தாங்க பார்த்தேன். மிச்ச நேரம் ஃபுல்லாக வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு பண்ணிட்டானுங்க. இப்போ தாங்க மழையே பெஞ்சிச்சு. கரெக்டாக நான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில் சட்டான்னு பிடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஏரியாவில் மழை இல்லை, அந்த சைடு கோயம்பேடு சைடு அந்த மாதிரி சைடில் வந்து நல்லா அட்டி வெளுத்து வாங்கிடுச்சு மழை. அப்பா ஆர்டர் ஃப்ளோவே இப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க. சரி மக்களே, நான் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எடிட் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே 7 மணிக்கு மேலே பார்க்கலாமா இல்லை வேணாமா, அது வேற ஒரு டவுட்டாக இருக்குது. கைஸ் இப்போது கரெக்டாக மணி 5 மணி ஆச்சு. நம்ம 5 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆர்டர் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 5 மணிக்கு லாகின் பண்ணதும். எவ்வளோ 56 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நான் வந்து வெளியே மழை பெய்யுது, அதனால் வந்து விலாக் அப்படியே கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ நான் மழை நின்ன பிறகு அப்படியே நான் வந்து ஆர்டரை பார்த்துட்டு அப்படியே எண்டில் வந்து நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா? ஒரு வழியாக 5 மணிக்கு பிக்கப் பண்ண ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டரும் போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு 76 ரூபா போட்டாங்க, இந்த ஆர்டருக்கு வந்து 64 ரூபா போட்டிருக்காங்க. கரெக்டாக மணி 6:15 ஆச்சு. மழை ஒரு வழியாக விட்டுருச்சுப்பா. 7875 அண்ணா, நான் 7875 எடுத்துக்கிறேண்ணா. உறவுகளே, நம்மளுக்கு ஒரு வழியாக அடுத்து மல்டி ஆர்டர் போட்டாங்கப்பா. நம்ம வந்து அதை தான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்பா நான் போகிறதுக்குள்ளேயும் வந்து ரொம்ப லேட் ஆகிருன்னு நினைக்கிறேங்க. இந்த ஆர்டர் வந்து அதாவது 7 மணிக்கு முன்னாடி வந்த ஆர்டரு இப்போ வந்து கரெக்டாக மணி 7:30க்கு மேலே ஆச்சு. டிராஃபிக்னால தாங்க ரொம்ப ஒர்க் ஆகுதுங்க. நைட்டு வந்து பீக் ஹவர் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க, கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. சென்னையில் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸே போகிறதுக்கு ரொம்ப நேரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. வண்டியெல்லாம் பார்த்து கவனமாக ஓட்டிடுங்க. ஏதாச்சும் அடிப்பட்டு எமர்ஜென்சி ஆகி போச்சுன்னா ஆம்புலன்ஸுக்கு கூட வழி கிடைக்காது, அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகுது. கைஸ் இப்போ வந்து நல்ல தரமான சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டானுங்க. நான் கரெக்டாக 6:57க்கு ஒரு மல்டி ஆர்டர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். சரியா, அதை எடுத்துகிட்டு டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு போகிறதுக்கு நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட
84 மணி நேரம் காட்டுதுங்க அந்த ஆர்டரு. கிட்டத்தட்ட 6:57 எடுத்தது, இப்போ கரெக்டாக மணி 8:30 ஆக போகுது. இவ்வளோ நேரம் டிராஃபிக்குங்க, பயங்கர டிராஃபிக்கு, போகவே முடியலப்பா. அந்த முன்னாடி அந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள், முன்னாடி போட்டதுலேயே. ஆனால் அப்பா இந்த 2 ஆர்டருக்கு போட்டு வச்சு செஞ்சுட்டானுங்க. வெறும் 50 ரூபாங்க அந்த 2 ஆர்டருக்கு. பீக் ஹவரே போயிடுச்சு, நைட்டு பீக் ஹவரே. இப்படி தான் சில நேரம் வந்து சென்னையில் வந்து நைட்டு பீக் ஹவர் எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க. அதில் அமௌண்ட்டு எதிர்பார்க்க முடியாது. 100 ரூபா வந்தாலும் சரி, இல்லை வெறும் 50 ரூபா வந்தாலும் சரி. இந்த இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் ஜோனுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் பிக் ஹவரே முடிஞ்சிடும். அதை பிக்கப் பண்ணுறதுக்கு 9,000, அப்படியே 10 மணி 11 மணி, அவ்வளோதான். இப்படி தான் நைட் நேரத்தில் நடக்குது. இது வரைக்கும் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா? 648 ரூபா தான் பார்த்துருக்கேன். அது காலையில் வந்து எவ்வளோ பார்த்துருப்பேனோ 420 ரூபா பார்த்துருப்பேனோ. 5 மணிக்கு மேலே வந்து இவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கேன். ஐயோ, 190 ரூபா ஆடாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. மொத்தமாக சேர்த்து 838 ரூபா வந்துருக்கு. அந்த இன்சென்டிவ் இல்லாமல் சேர்த்தா 648 ரூபா தான். இதில் புதுசாக வேறு இன்னத்தையும் அப்டேட் விட்டு நம்ம சம்பாரிச்சது எவ்வளோன்றதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. கொடூரமாக பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து ஜோனை நோக்கி போகிறேன். போகும்போது ஆர்டர் போட்டாங்கன்னா பார்க்குறேன். அப்படி இல்லையா, கரெக்டாக 11 மணி வரைக்கும் ஸ்லாட்டு போட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இன்சென்டிவ்லாம் சேர்த்து 800 சில்லரை வந்திருக்கு. நைட்டு 11க்குள்ளே 1000 ரூபா தொட்டால் போதும். ஏன்னா நான் வந்து பெட்ரோல் எப்போ போட்டது 200 ரூபாய்க்கு அன்றைக்கி போட்டது தான் பேலன்ஸ் அப்படியே இருக்குது. அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டிராஃபிக்கில் நிறையா பெட்ரோல் காலியாக போயிருங்க எனக்கு தெரிஞ்சு. வேஸ்ட்டு தான். ஓகே மக்களே, நான் அப்படியே அடுத்த ஆரில் கன்டினியூ பண்ணுறேன். நான் போட்டாங்க 2.55 பிக்கப்பு, 1.73 ட்ராப்பு, 43 ரூபா போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த தெரு உள்ளே வரப்பே பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு பயங்கர டிராஃபிக் ஆயிரும். 9 மணி ஆயிரும். ஆர்டர் கூட இருக்குது 9 ஆயிருங்க. போஸ்ட் பண்ணுங்க, குஷியாக இருங்க. இது போகிறோம். 6755. அண்ணா 6755ண்ணா. கேமரா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ? என்னண்ணா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ? ஆமாண்ணா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் இங்கே சென்னையில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிண்ணா, சரி எல்லாத்தையும் எவ்வளோ போட்டால் தான் கிடைக்கும் பழம். சரிண்ணா, பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து கரெக்டாக மணி 11 ஆச்சுங்க. நம்ம கடைசியாக ஒரு மல்டி ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரில் வந்து ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அது 41 ரூபான்னு வந்துச்சுங்க. அதை வந்து பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து சரி போயிட்டுருக்கப்போ இன்னொரு ஆர்டர் அடித்தான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது அக்செப்ட் பண்ணுறேன். ஒரு 10 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா, அதாவது ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறது வந்து போரூரில் கொடுக்கணும். அதான் நான் தங்கியிருக்க ஏரியாவில். அந்த ஏரியாவில் கொடுத்துட்டு போரூரில் வந்து சைதாப்பேட்டை போகணுமாங்க. அப்புறம் போயிட்டு வந்து வரதுக்கே 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் காலையில் வர 7 மணிக்கு வேறு எந்திரிக்கணுமா. அதனால் வந்து கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி ஆர்டர் வந்து இது பண்ண சொல்லிட்டேங்க, கேன்சல் பண்ணி விட சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் மட்டும் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துட்டேங்க. இப்போது எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1074 ரூபா பார்த்துருக்கோங்க. 21 ஆர்டர் முடிச்சாச்சு. 21 ஆர்டருக்கு வந்து கரெக்டாக 220 ரூபா இன்சென்டிவ் ஆர்டர் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து 1074 ரூபா பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது வந்ததே பெருசுங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, மதியானம் ஃபுல்லாக வந்து விட்டு தான் ஆர்டர் இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டரு, 1.5 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி. மதியானம் 12 to 3 2 ஆர்டர் தானே பார்த்தோம். அது கம்மி தான் அமௌண்ட்டு. அதில் கூட 12 to 3 கூட அமௌண்ட் வந்திருந்தால் கூட கொஞ்சம் ஹையாக இருக்கும். அது போக என்னடா விஷயம்னா 6:50க்கு எடுத்து ஆர்டரை போய் கொடுக்குறதுக்கே 8:30 ஆயிடுச்சு டிராஃபிக்கில் போய் கொடுக்குறதுக்கு.
அதுவும் மல்டி ஆர்டர் வேறு. ஒரு ஆர்டராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பீக் ஹவரில் 3 ஆர்டர் பார்த்துருக்கலாம். அது 8:30 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பீக் ஹவரில் ஒரே ஒரு ஆர்டர் தான் பார்க்க முடிஞ்சுங்க. அதனால தான் 1074 ரூபா வந்திருக்கு இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம பெட்ரோல் போட்டோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து டே 15ல் போட்ட பெட்ரோலே இருந்துச்சுங்க. அதை வச்சு தான் நான் ஓட்டினேன் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிருக்கு, 80 கிலோமீட்டர் அந்த அவ்வளோதான் ஓடிருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓடுனா 145 150 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓடும். நம்மளுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கிறனால பிரச்சனை இல்லைங்க. எவ்வளோ நாளும் ஒரு 2 லிட்டர் கிடந்தா கூட அசால்ட்டாக நம்ம ஓட்டலாம், 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். ஆனால் டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ வந்து பெட்ரோல் அதிகமாக போகும், அதுதான் ஒன்று. சரி மக்களே, நம்ம வந்து வீடியோ எடுத்து வந்தாச்சுங்க. அப்புறம் டே 16 வந்து 1074 ரூபா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே. சரிங்க, நம்ம அடுத்து வந்து டே 17ல் சந்திப்போம் மக்களே. பாய், குட் நைட்.